கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல்லவும் நான் எகிப்தியருக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, மோசே சீனாய் மலையில ஜனங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சீனாய் வனாந்தரத்துல சீனாய் மலைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன செய்ய, மோசே சீனாய் மலைக்கு ஏறி போகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் ஒரு பெரிய காரியங்களை சொல்ல வருகிறார். நான் உங்கள் முற்பிதாவாய் இருக்கிற ஆபிரகாமை பாபிலோன் தேசத்துல கல்தேயர் தேசத்திலிருந்து என்ன செய்தேன், ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அவனை அழைச்சேன். அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் இருந்தான். ஆபிரகாமின் தகப்பன் தேராகு என்ன செய்தான், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் யூத வம்சத்துல அந்த வரலாறுகளை சரித்திரத்துல பார்த்தோம்னா, ஆபிரகாமுடைய அப்பா சிலைகளை உண்டு பண்ணி அதை விற்கிறவராகவும் சிலை வழிபாடு விக்கிரக வழிபாடு உள்ளவராகவும் இருந்ததாக யூத பாரம்பரியம் சொல்லுது. அப்படி விக்கிரக ஆராதனை செய்கிறவனிடத்துல கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு பேசி அவருடைய வார்த்தை சத்தத்தை மட்டும்தான் கேட்டான். கர்த்தர் அவன் பார்க்கல. ஆனால் அந்த வார்த்தையாகிய ஆண்டவரை விசுவாசித்து அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தான், ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு என்ன செய்தான், வெளியே வந்து ஆரானிலே அங்க கொஞ்ச காலம் தங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க கொஞ்ச காலம் தங்கி இருந்தான். கானானுக்கு புறப்பட்டு வந்தவன் அவன் என்ன செய்தான், ஆரானிலே தங்கி விட்டான். தன் தகப்பனோடும் தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய சகோதரனுடைய மகனோடும் கூட லோத்துவோடும் கூட சேர்ந்து என்ன செய்தார், ஆரானிலே தங்கிவிட்டார். இது ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் என்ன செய்கிறது, இந்த வசனம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்துல, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவங்க ஊர் கல்தேயர் பாபிலோன் தேசத்தில் இருந்து புறப்பட்டு எதுவோ எங்க புறப்பட்டாங்க, எங்க போக புறப்பட்டாங்களாம், கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டாங்களாம். புறப்பட்டது எங்க புறப்பட்டாங்க, கானான் தேசம் போக புறப்பட்டாங்க. ஆனா ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். முக்கால்வாசி என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே இருந்துட்டாங்க. அங்கே தேராக என்ன செய்கிறான், மரித்து போகிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். பேசின உடனே தான் என்ன செய்யறாரு, 12வது அதிகாரத்தில் என்ன செய்யறாரு, மறுபடியும் திரும்ப பேசின உடனே தான் அந்த ஆரானை விட்டு எங்க வர்றாரு, கானானுக்கு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன செய்கிறார், இங்க கானான் தேசத்துக்கு வந்தார். கானான் தேசத்துல இருந்த பொழுது ஆண்டவர் இந்த தேசத்தை இந்த சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்லி 13வது அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு, அவர் சொல்லுகிறார், தேசத்தை யாருக்கு தருவேன், உன்னுடைய சந்ததிக்கு தந்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவர் பிள்ளையே இல்லாம இருந்த ஆபிரகாம் அதை என்ன செய்கிறார், விசுவாசிக்கிறார், நம்புகிறார். அல்லேலூயா. அதை பாருங்க, 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசிச்சான், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாய் மாறினது. பிள்ளை இல்லைனாலும் உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும், அந்த சந்ததி ஒரு தேசமாய் மாறும். ஈசாக்கு வாழ்கிறார், யாக்கோபு இருக்கிறார். அப்புறம் யாக்கோபின் மகனாய் இருக்கிற யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்து போய் அங்க அதிபதியாய் மாறி விடுகிறார். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்துறாரு. அங்க 7 வருடம் பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல தானியம் இல்லாம யாக்கோபினுடைய பிள்ளைங்க, அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் எங்க வர்றாங்க, எகிப்துக்கு தானியம் வாங்க வர்றாங்க. அப்ப யோசேப்பு அவர்களை பார்க்கிறார்.
ஒரு சில காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இப்பதான் தேசத்துல 2 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிருக்குது, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. நீங்களும் உங்க குடும்பங்களும் நம்முடைய வம்சமும் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு எல்லாரும் எங்க வாங்க? எகிப்துக்கு வாங்கன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யாக்கோபினுடைய காலத்துல ஏறக்குறைய 2 பேராய் ஆபிரகாமின் காலத்துல இருந்தவங்க யாக்கோபின் காலத்துல 70 பேராய் என்ன செய்றாங்க? எகிப்துக்கு 70 பேரா போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க போய் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட 430 வருடம் ஆனதுக்கு அப்புறம் அவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எப்படி விடுதலையாக்குவாராம்? அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்நிய தேசமாகி எகிப்து தேசத்திலே பரதேசிகளாய் இருப்பாங்க. அந்த எகிப்தியரே சேவிப்பார்கள் என்றும் 400 வருஷம் யாரால உபத்திரப்படுவாங்க? எகிப்தியர்களால் என்ன செய்வாங்க? உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று அங்க சொல்றாரு. அது மாதிரி 400 வருஷம் அங்க உபத்திரவப்பட்டாங்க. அங்க எகிப்தியரை சேவித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 14 அதாவது இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிற அவர்கள் சேவிக்கும் எகிப்திய ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு முன்னாடி 450 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அந்த எகிப்தியரை என்ன செய்ய? தேசத்தை சொல்லல, அந்நியர் சொல்லியிருக்கோம். அந்த எகிப்தியரை நான் வாதிப்பேன். அதுதான் 10 வாதையை குறித்து அங்க சொல்றாரு. நியாயந்திருக்கிறாராம். 10 வாதைகளை கொடுத்து நான் நியாயந்திருப்பேன். அதோட விட்டு விடாம இவங்க திரும்ப வரும்போது எப்படி வருவாங்களாம்? அடிமை எப்படி பொருட்களோட வர முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அடிமையை ஒரு பொருளும் கிடைக்காது. அவன் உயிரோட இருக்கிறதே பெருசு. அடிமையை திரும்ப உயிரோட விடவே மாட்டாங்க. தன்னை விட்டு பிரிஞ்சு போக நினைச்சா ஒரு அடிமை அந்த ஓனர் எஜமா நினைச்சு உடனே கொன்று போட்டுருவான், கொலை செய்து விடுவான். இப்ப எகிப்தியருக்கு அடிமையா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தை விட்டு வெளியேற நினைச்சாலே கொலை செஞ்சிடணும், உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. இவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வருவாங்க. ஆனா எப்படி வருவாங்களா? மிகுந்த பொருட்களோட வருவன்னு சொன்னது போலதான் அவர்கள் எகிப்தியரிடத்தில் எல்லாத்தையும் வெள்ளியும் பொன்னையும் உடைமைகளையும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என்ன செய்தாங்க? அவங்களும் வாரி வாரி எடுத்து நீங்க போய் தொலைஞ்சா சரின்னு சொல்லி என்ன செய்தாங்க? இங்க மட்டும் தயசு இருந்துற, உங்களாலதான் தலைப்பிள்ளைகள் மரணமே வந்துருச்சு, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்களும் உங்க கடவுள் இங்க இருந்து போனா போதும்னு என்ன செய்யறாங்க? எதை கேட்டாலும் தாரேன், இங்க மட்டும் இருக்காங்கன்னு கொடுத்து அனுப்பினாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதத்தான் யாத்திராகம புஸ்தகம் 19:4 வாசிக்கலாம். யாத்திராகமம் 19:4 இப்ப வாசிங்க. எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகு என்ன செய்யுமா? தான் குஞ்சிய செட்டையில சுமக்குமா. கழுக போல நான் எகிப்திலிருந்து உங்களை எப்படி கொண்டு வந்தேன்? சிறகு மேல வச்சு கழுகு தான் குஞ்சி சுமந்த மாதிரி உங்களை என்ன செஞ்சுட்டு வரேன்? செட்டைகளை மேல சுமந்து கொண்டு இங்க கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கை கொள்வீர்களானால் சகல ஜனங்கள், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் விசேஷமான சொந்த சம்பத்தை யார் இருப்பீங்க? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க இருப்பீங்கன்னு மோசேட்ட பேசிட்டு இருக்கிறாரு சீனாய் மலையில. பேசி நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க? ஆசாரிய ராஜ்யமும். இந்த வார்த்தையை குறிச்சுக்குங்க. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க எப்படி இருப்பீங்க? எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க, பரிசுத்த ஜாதியமா இருப்பீங்கன்னு அங்க சொன்னாரு. இத போய் மோசே என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைன்னு சொன்ன உடனே 7வது வசனத்துல மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். முன்னாடி போய் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் உடனே ஆமென்
அப்படியே ஆக கடவுது, நாங்க சொந்த ஜனமாயிருக்கிறோம், நாங்க ஆசாரியர ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. மறுபடி மலைக்கு ஏறி போய் இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னேன், அவங்க ஆமேன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் சொன்னதை மலையில திரும்ப ஏறி போய் கர்த்தர் இடத்துல சொல்லுகிறார். இப்போ மறுபடி மோசே மலையில ஏறி போய் ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, இப்போ என்னுடைய வார்த்தைகள் இப்ப சொன்ன வார்த்தைகளா, இந்த வார்த்தைகளை மட்டும் அல்ல, இனி நான் உன்னை கொண்டு உன் மூலம் சொல்ல போகிற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கணும். அதை விட முக்கியம், உன் வாயில வர வார்த்தையை விசுவாசிக்கணும்னா உன்னையும் என்ன செய்யணும் அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது பாருங்க. அப்படித்தானே சொல்லுதாங்க. நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை, யார, மோசே, உன்னையும் அவர்கள் விசுவாசிக்கணும் நம்பணும்னு சொல்லி அதை என்ன செய்யறாரு, நான் கார்மேகத்துல வந்து உன்னிடத்துல வருவேன்னு சொல்றாரு. சொல்லி கர்த்தர் தான் பேசினாரு, இவர் சொந்த வார்த்தைகளை பேசுறாரு நினைச்சா அவர் பேச்ச கேட்பாங்களா? அப்போ மோசையும் நம்பணும், மோசையும் விசுவாசிக்கணும். அவன் வாயில கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசிக்க வேணும்னு சொன்னா திரும்ப இறங்கி வந்து அவன் சொல்லும் போது இல்ல இல்ல, அங்க பாத்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லிக்கணும், ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளே மோசே மறுபடியும் போய் என்ன செய்யறான், கீழே இறங்கி வந்து கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஜனங்க ஒரு பதில் சொல்றாங்க. மேல சொல்லும் போது அந்த கர்த்தருடைய வார்த்தையின் படியெல்லாம் செய்வோம்னு 8வது வசனத்துல சொல்லி இருந்துச்சு. ஆனா 9வது வசனத்துல சொல்லப்படல. ஏன்னா அவங்க செய்ய முடியாதுன்ட்டாங்க. இங்க முதல் வசனத்துல தெளிவா செய்வோம்னு சொன்னாங்கன்னு இருக்கு. அடுத்தும் ஆமே முன்பு சொன்னது போலயே பதில் சொன்னாருங்க அப்படி சொல்லல, செய்வோம்னு சொன்னாங்கன்னு சொல்லல. என்ன ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படினீங்க, இப்ப என் மூலம் சொல்கிற வார்த்தை என்னையும் நீங்க என் வார்த்தையை நம்பணும் அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிற முடியாது. அப்புறம் முதல்ல எப்படி அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணு கவனிக்காம சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனம் எங்க இருக்குன்னா உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல 33வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். எதை சொல்றாரு? 31வது வசனத்தை இப்ப வாசிங்களேன். ஒரு மனுஷன் தன் பிள்ளைய சுமந்து கொண்டு போறது மாதிரி உங்களை இவரிடத்துக்கு வர்ற வரைக்கும் நான் உங்களை தகப்பன் பிள்ளைய சுமக்கிற மாதிரி சுமந்துக்கிட்டு வந்தேன். கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு அங்க சொல்றாரு மோசே. உபாகமன திரும்பி சொல்றாரு, முன்ன நடந்தது திருப்பி என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. இதை எங்க யாத்திராமத்தில் நம்ம வாசம் 19ல கழுகு தன் பிள்ளைய சுமந்துட்டு வர மாதிரி என்ன செய்யுது, குஞ்சியை சுமக்கிற மாதிரி கர்த்தரும் என்ன செய்யுது, உங்களை சுமந்து கொண்டு வந்தாரு. இந்த சம்பவத்தையே விலைக்கு சொல்லும் போது சொல்றாரு, நீங்க அவரை என்ன செய்யல, வெளிப்படையா சொல்றாரு, விசுவாசிக்கல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எதை விசுவாசிக்கல? அந்த 6வது வசனத்துல யாத்திராம 19:6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம்னு சொல்லி இருக்குது. அந்த வசனம் எப்படின்னா, நீங்கள் எனக்கு ஆசாரியர்களாக இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு ராஜ்யம்னா ராஜாக்களாக என்ன செய்வீங்க, ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாக்களா என்ன செய்வீங்க. யாத்திராம 19:6 அந்த வசனம் இருப்பீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமீன் சோத்திரம் அல்லேலூயான்னு சொன்னவங்க அப்புறம் நாங்களே எகிப்துல இருந்து அடிமையா வந்தவங்க, எங்களுக்குமே ஒன்றும் தெரியாது, நாங்க போய் ஆசாரியர்களா, நாங்க போய் ராஜாக்களா, நாங்க போய் ஆளுகிறவர்களா, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அதுக்கு சாத்தியமே, அதை எப்படி நீங்க சொல்லலாம்? நம்புற மாதிரியா இருக்குது? நாங்களே பரதேசியா சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க நம்பல, விசுவாசிக்கல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவர் வார்த்தை அது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டுச்சு, நீதியாக எண்ணப்பட்டுச்சு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவன் விசுவாசிச்சா அது நீதியா எண்ணப்பட்டுச்சு, இவங்க விசுவாசிக்கல.
ஆபிரகாம் விசுவாசத்தினாலே இந்த தேசத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ அவனுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்க விசுவாசிக்க மாட்டுக்காங்க. இடையில கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது, அவங்களை தேசத்தை தராம விடவும் முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சொன்னதை செய்யணும். இப்ப நாங்க விசுவாசிக்க முடியாது, வார்த்தையை விசுவாசிக்கல, நாங்கெல்லாம் அப்படி மாறவும் முடியாது, மாறவும் மாட்டோம்ன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப என்ன செய்கிறது? இவங்க விசுவாச பிரமாணத்தை வேணான்னு தள்ளிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ விசுவாச பிரமாணத்தை வேணான்னு சொன்னதுனால அவர் பார்த்தாரு. கண்களால பார்க்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. இது ஆவிக்குரிய பிரமாணம். விசுவாச பிரமாணம் என்கிறது ஆவிக்குரிய பிரமாணம். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத போது உன் சந்ததிக்கு இந்த நாட்டவே எழுதி கொடுப்பேன்னு கொடுத்தாரு. அவன் கண்ணால பார்க்கல, விசுவாசத்தினாலே காணாதவைகளே அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தினால் கண்டான். இது ஆவிக்குரிய பிரமாணம். ஆனா அவங்க அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை எங்களுக்கு தேவையில்லை, விசுவாச பிரமாணம் தேவையில்லைன்னு தள்ளிட்டாங்க. எப்படி ஆயின்னு இந்த ஜனத்தை எங்க கொண்டு போய் சேர்த்தாகணும்? கானானுக்கு சேர்த்தாகணும். அப்ப ஆவிக்குரிய பிரமாணம் வேணான்னு சொன்னதுனால மாம்சத்திற்குரிய பிரமாணமாய் இருக்கிற நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டியதாகி போயிடுச்சு. இதுவரைக்கும் சீனாவில என்ன வாக்குத்தத்தத்தை என்ன செய்யவில்லை? அவரு 20வது அதிகாரத்துல தான் கொடுக்கிறாரு. நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் எங்க கொடுக்கிறாரு? 20வது அதிகாரத்துல தான் கொடுக்கிறாரு. ஆனா 19வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, நீங்க விசுவாசித்தால் போதும், நீங்க ராஜாக்கள், நீங்க ஆசாரியர்கள், நீங்க பரிசுத்த ஜாதியா இருப்பீங்க. உங்க முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கண்ணுல பார்க்கல, ஆனா எல்லாம் விசுவாசித்தார்கள். யோசேப்பு கூட திரும்ப கானானுக்கு நீங்க என்ன செய்வீங்க? கண்ணுல பார்த்தாரா? இல்ல பார்வோன் போங்கப்பா நீங்க சொல்லி அனுப்பி விட்டாரா? அவ்வளவு அதிகாரம் இருந்தால் நான் திரும்பி போக முடியலனாலும் நிச்சயமா கர்த்தர் சொன்னபடி போவீங்கன்னு விசுவாசித்தான். ஆனா இவர்களோ விடுதலையாய் வந்த பின்னாடி என்ன செய்ய மாட்டாங்க? நாங்க ராஜாக்கள், நாங்க ஆசாரியர்கள் விசுவாசிக்கல. ஆசாரியர்கள் என்று சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள். ராஜாக்கள் என்று சொன்னா மாம்சத்திற்குரிய உலகத்தை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையாய் வாழ்கிற இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் தான் ராஜாக்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரிய உலகத்தையும் ஆளுவீங்க. அது மாத்திரமில்ல, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் உலகத்தையும், இந்த உலகத்தையும் நீங்க ஆள்வீங்கன்னு சொன்னார். அதை அவங்க ஏத்துக்கிறவன் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏத்துக்கிறாதனால இவங்களுக்கு வேறொரு வழி என்னன்னா நியாய பிரமாணத்தை வைக்கிறார். இது மாம்ச பிரமாணம். இதை செஞ்சா இதை தருவேன், இதை செய்யலனா இதை தரமாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் வனாந்தரத்துல அவங்க செத்தாங்க. இதை ஏத்துறதுனா அவங்க சாக வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க விசுவாச பிரமாணத்தை தள்ளிட்டாங்க. இப்ப நியாய பிரமாணத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பிடிச்சுக்கிட்டாங்க. ஆமே, எங்களுக்கு நியாய பிரமாணம் ஓகே, சீனாய் மலையில இருந்து சொன்னா அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஆமே, அப்படியே நிறைவேற கடவுது. ஆசீர்வாதம் ஆமா வரட்டும், கீழ்பட்டின சாபம் அப்படியே வரட்டும்ன்றாங்க. இதை உற்சாகமா ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்க, தேவ ஜனங்களும் கொஞ்ச நாளைக்கு எதை போய் பிடிச்சுக்கிறாங்க? நியாய பிரமாணத்தை பிடிச்சி. திடீர்னு பார்த்தா எங்க வந்து உட்காந்துருப்பாங்க? விசுவாச பிரமாணத்துல. ஒரு திடீர்னு பார்த்தா நியாய பிரமாணம் ஒரு பக்கம், விசுவாச பிரமாணம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப மோசமான நிலைமையா இருக்குது. அதை விட பயங்கர மோசமான நிலைமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா நியாய பிரமாணம்னா நான் செஞ்சா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் ஜெபித்தா, நான் படித்தா, நான் உபவாசித்தா, நான் கொடுத்தா, நான் ஓடினா, நான் உழைத்தா, என்னுடைய எல்லா கிரியைகளையும் பார்த்து கர்த்தர் என்னை என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். இது நியாயப்பிரமாண கிரியை. அக்கா ஜெபிக்க கூடாது, வேதத்தை படிக்க கூடாது, அப்புறம் ஊழியம் செய்யக்கூடாது, அப்புறம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா போக்கஸ் எதுல வைக்க கூடாது? நியாயப்பிரமாணம் படி பரிசெயன் என்ன செய்தான்? ஜெபத்துல போய் நான் காணி கொடுக்குறேன், நான் தசமா எடுக்கிறேன், நான் உபவாசம் போறேன், நான் ஜெபம் பண்றேன், நானும் யூதனாய் இருக்கிறேன், நான் அதா இருக்கிறேன், இதா இருக்கிறேன் ஆகிய அதனால் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? கிரியையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினான். இங்க விசுவாச பிரமாணம் ஆயக்காரன் பாவியா இருந்தாலும், யூதனா இல்லைனாலும், தகுதியே இல்லைனாலும், நான் உபவாசம் போடலதான், நான் தகுதி இல்லதான், நான் கொடுக்கலதான், நான் ஜெபிக்கலதான், நான் ஓடலதான், நான் பாத்திரனா இல்லதான். ஆனா ஒண்ணு,
இப்படி ஒண்ணுமில்லாத என்ன, தகுதி இல்லாத என்ன செஞ்சிருங்க, தகுதி என் மேல கிருபையா இருந்து என்ன அப்படி உபாசிக்கும்படி, செபிக்கும்படி, உழைக்கும்படி, ஊழியம் செய்யும்படி, கொடுக்கும்படி, ஓடும்படி என்ன செய்யுங்க, மாற்றுங்க. என்னால முயற்சி செய்ய முடியல ஆண்டவரே, உடைய கிருபையினால என்னால முடியாது, ஆனா உம்மால என்னை மாற்ற முடியும் ஆண்டவரே. கிருபையை சார்ந்திருந்தான், விசுவாசித்தான், அவன் நீதிமானாய் மாறினான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு ஒரு சாரார் அதை பிடிச்சுக்கிறாங்க, வெள்ளையா இருக்கணும், முடி இவ்வளவுதான் வச்சிருக்கணும், அப்புறம் கிளீன் சேவா தான் இருக்கணும், அப்புறம் சொல்லுங்க இத்தனை மணி நேரம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதா இருக்கணும், இதா இருக்கணும், அப்படியே நேரா பார்க்கணும், அப்படியே தான் இருக்கணும், அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்றாங்க, நடை உடை மாம்ச கிரியை எல்லாத்தையும் வச்சு அதை வச்சு அளவுகோல் வைப்பாங்க. இது நியாயப்பிரமாண கிரியை. அல்லேலூயா. விசுவாச பிரமாணம்னா செபித்தாலும், உழைத்தாலும், பேத்த வாசித்தாலும், போதிச்சாலும், ஊழியம் செஞ்சாலும், கொடுத்தாலும் எல்லாம் உங்க செய்யக்கூடாதுன்னு செய்யல, செய்யணும். ஆனா இது எல்லாமே உம்மால வந்தது, இது உம்மால தான் முடிஞ்சது. 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சுன்னா இது என்னுடைய திறமை இல்லை, என் கிரிய 10 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், 10 பேரை ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு 10 முத்து கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் பரலோகத்தில் நினைச்சக்கூடாது. சொல்லுங்க, நீங்க கணக்கு போட்டு வச்சுட்டு அங்க போய் என்னடா 10 சொன்னேன், 15 சொன்னேன், 50 சொன்னேன், என்ன முத்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா இந்த கிரீடம் வேணாம் பரலோகம் வேணாம்னு வந்துருவீங்களா? கிடையாது. சுயக்கிரியையை மேன்மை பாராட்டவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை தங்கி இருக்கிறது. இப்போ அவங்க தள்ளி விட்டுட்டாங்க, அதனால நியாயப்பிரமாணம் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அங்க வார்த்தையை தள்ளுனாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல வார்த்தையாய் வந்த இயேசு கிறிஸ்துவும் தள்ளிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீங்க தள்ளிட்டீங்களா, ராஜாக்களா இல்ல, ஆசாரி நாங்க இருக்க மாட்டோம், இருக்க தகுதி இல்ல, நாங்க மண்ணு, நாங்க குப்பை, நாங்க தூசி, நாங்க புழு, நாங்க சாம்பல். இங்கேயும் பிரசங்கத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களும் பாட்டு பாடணுமா? ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாட்டு பாடுறோம், மகனாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, மறுபடியும் பிறக்க வச்சிங்க, என்ன ராஜாவா மாத்திட்டீங்க, என்ன ஆசாரியரா மாத்திட்டீங்கன்னு பாட்டு பாடுறோம். வெளியில போய் ஆண்டவரே என் நிலைமையை பாரும் ஆண்டவரே, ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லாத்தையும் மன்னித்து ஏதாவது உதவி செய்யுங்க, அப்படி போய் ஜபத்துல கெஞ்சிட்டு இருக்கும். வெளியில போய் இங்க ராஜாக்கள்லாம் எப்படி இருக்கணும், ஆசாரியம் எப்படி கம்பீரமா மிடுக்கா அப்படி போகணும், ஆனா நம்ம அப்படி போறோமா? இங்க இருக்கும்போது மட்டும் பரவசத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன்ட்டு அங்க போய் ஒரு மாதிரி என்ன ராஜாக்கள் ஆசாரி பாடும்போது நல்லா தான் இருக்குது, ஆமா நம்ம வாழ்க்கையை பார்த்தா அடிமையை விட கேவலமா இருக்குது நம்ம வாழ்க்கை. எந்த காலம் நான் ராஜாவா, எந்த காலம் நான் ஆசாரியா இருப்பேன்? நாம வெளியில போய் எதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்மளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆமேன் ஆமேன் ஆமேன்ட்டு பின்னாடி என்ன செய்யணும், மறுபடியும் போய் வெளியில போய் சொல்லுங்க, வெளியில போய் புலம்பிட்டு இருக்கிறோம், நம்ப மட்டுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, அடிமையா இருந்து பழகினவங்களை போய் ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழி 19:10 அந்த வசனத்தை பிற்பகுதி சொல்லுது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது எவ்வளவு வேணும் தகாது. அதாவது நீதிமொழியில் 19:10 மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது எவ்வளவு வேணும், அடிமைக்கு என்ன செய்யாதான் தகாதுன்னு சொல்லியிருக்க அந்த வசனம். அது மாதிரி நம்ம ஆளுங்க நாம அடிமையா இருந்தா தான் எங்களுக்கு பழக்கம், நாங்க அடிமையா இருக்கிறது தான் பெருமைப்படுறோம், அடிமையா தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஏதாவது கொண்டு அடிமையா இருக்கணும். இப்ப பிரமாணத்துக்கு என்ன செய்யறோம், அடிமையா நாங்க இருக்கிறோம் சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமில்ல, நாமளும் புதுசா பாவத்துக்குள்ள இருந்து, சாபத்துக்குள்ள இருந்து, உலகத்துக்குள்ள இருந்து என்ன செஞ்சோம், அடிமையாவே இருந்து பழகி இங்கே வந்து அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அந்த பாட்டுனா நமக்கு ரொம்ப பயங்கரமா பிடிக்கும். அது தங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக அங்க ஃபாதர் பாடி இருக்கிறாரு.
தன்னை தாழ்த்துறதுக்காக முற்றிலும் என்னை தாழ்த்துறேன், என் சித்தம் என் விருப்பம் எது இருக்கக்கூடாது, நான் பிள்ளையா இருந்தாலும் ஒரு அடிமையை போல நீங்க செய்கிற எல்லாத்தையும் சொல்லுகிற எல்லாத்தையும் அப்படியே செய்வேன்னு சொன்னார். அங்க அதுக்கு பாட்டு பண்ணா உடனே பாதரே பாடி இருக்கிறாரு, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆட்கொள்ளும் அப்படின்னு இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு அடிமை நான் அப்படி குந்தி குந்தி நடக்கிறோம். யார் மாதிரி? இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எம்மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. அங்க போனா அப்பா பிதாவே அன்பான தெய்வம். இது சர்ச்சில் அல்லேலூயா சொல்லுங்களேன். சர்ச்சில் எப்படி? அப்பா பிதாவே அன்பான தெய்வா. யாரு? ஏசப்பா அப்பாவா. அப்புறம் மகனாக தெரிந்து கொண்டி ராமே நாமே நாமே நாமேன் அப்படிமோ. யாரு? மகனா மாறிடுவோம். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போனா அடிமை நான் ஆண்டவரே. எப்படி? சர்ச்சில் வந்தா மகன், வீட்டுக்கு போனா வெளியில போயிட்டா அடிமை. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிட்டு ஒரு காலு அங்கிட்டு ஒரு காலை வச்சுட்டு நிற்கிறோம். ரொம்ப நேரம் நிற்க முடியுமா? தொப்புன்னு கீழே விழுந்து சோர்ந்துருவோம். அப்புறம் ஒரு பாட்டு சோர்ந்து போகாது, அந்த பாட்டை ஒரு மணி நேரம் பாடி அப்புறம் ஆவியில் நிறைஞ்சு அடிச்சு அப்புறம் உயிர்த்து ஆண்டவரே சோத்திரம் ஐயா அப்படிம்போம். ஏன்? நாம யாருன்னு நமக்கு சரியா தெரியாதுனால பொத்து பொத்துன்னு எங்க விழுந்துரும். ரெண்டு பக்கமும் காலை அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் ஆத்துலையும் சேத்துலையும் அந்தந்த பக்கம் வச்சு நிலையா நிக்க முடியாம அடிக்கடி கீழே விழுந்துரும். காரணம் என்ன? நாம் பையன், நாம் பிள்ளை அப்படிங்கிற முழு அறிவு நமக்கு இருந்து நம்ம கீழே விழவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. நாம அடிமையா இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தையே விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அறிந்தோ அறியாமலும் எதுக்கோ ஒன்று அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இப்போ நீ வேணான்னு சொன்ன அந்த விசுவாச பிரமாணத்தை, அந்த வேணான்னு சொன்ன அந்த வார்த்தையை, உனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை இப்ப யாருக்கு கொடுக்கிறேன்? இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு புற ஜாதிக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கு கொடுக்கிறாரு? புறஜாதி கொடுக்கிறார். இயேசுநாதர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிறந்தாலும் யூத வம்சத்துல வந்திருந்தாலும் யார் ஏத்துக்கிறல? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அன்னைக்கு விசுவாச பிரமாணத்தை ராஜாக்களும் ஆசாரியரும் சொன்ன அந்த விசுவாச வார்த்தையை தள்ளினாங்க. அப்புறம் என்ன செய்தாங்க? அதற்கப்புறம் இயேசுநாதர் பூமியில மனுஷனா வந்த பொழுதும் வார்த்தையாகி இயேசு மாம்சமா வந்த போதும் அவரை ஏத்துக்கிறல. அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ சீனாய் மலையில அதே தவிர மறுபடியும் என்ன செய்தாங்க? கானான் தேசத்துக்குள்ள அதான் பண்ணாங்க. அவரை ஏத்துக்கிறவே இல்லை. அவர் ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் அவர் தோழன். என்னவா? ஆயக்கார பாவியன்னு யாரு? புறஜாதிகளுக்கு யாராம்? அவர் தோழனா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்லி இயேசுநாதர் என்ன செய்யல? ஏத்துக்குறாம போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை விசுவாசித்தவர்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக, நாம் புறஜாதியா இருக்கிற நாம மாறிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கு குமாரனாக மாறினது மாத்திரமல்ல, நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறிட்டோம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தையும் இந்த உலக பிரகாரமான இந்த உலகத்தையும் ஆளும்படி அதிகாரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. சுதர் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி இயேசுநாதருக்கு அந்த ஆசாரியராக அவர் ராஜாவாக வெளிப்பட்டார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்படி நாம் எல்லாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறுகிறோம், எப்படி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க ராஜாக்கள் ஆசாரியர் என்று சொல்லிச்சு, நாம் எப்படி ராஜாக்களாய் மாற்றப்பட்டோம் என்பதை குறித்து வருகிற வாரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் சற்று தெளிவாய் பார்த்து யூதாவிற்கு ஏன் ராஜாதிபத்தியம் வந்தது, அந்த ராஜாதிபத்தியம் தாவீதின் வழியாக அப்படி என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாமளும் ராஜாக்களாய் ராஜாதிபத்தியம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆசாரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பரிந்து பேசி திறப்புல நின்று ஜனங்களுக்கு என்ன செய்ய ஜெபம் பண்ணி என்ன செய்ய ஆசாரிய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம எப்படி ராஜாக்கள் ஆசாரிகளா இருக்கிறோம் என்பதை
வருகிற வாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை திட்டம் தெளிவுமாய் பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது புறஜாதியா இருக்கிற நம்ம மேல இந்த அபிஷேகம் வந்துச்சு, இந்த வார்த்தை வந்துச்சு, இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு. ஆபிரகாமை போல நாம் என்ன செய்தோம்? கண்ணினாலும் பார்க்க முடியினாலும் நம்ம வாழ்க்கையில் அது வெளிப்படாத போல இருந்தாலும் நாம் விசுவாசிச்சா நிச்சயமா ராஜாக்களா ஆசாரிகளாய் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த இரு உலகம் தான் இருக்குது. ஆவிக்குரிய உலகமும் இந்த நாம் காண்கிற உலகம் இருக்குது. இந்த ரெண்டு உலகங்களையும் ஆள்கிற மேலான அபிஷேகத்தை, வல்லமைய நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ராஜரீக அபிஷேகம், அந்த ஆசாரித்துவ அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. நாம் ஒரு நாளும் அடிமைகள். எந்த ஆவிக்குரிய காரியத்துல இந்த பிசாசு மறைந்திருக்கிற ஆவிக்குரிய எதுவுமே நம்மளை அடிமையாக்க, இந்த மாம்சத்திற்குரிய உலக காரியமும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அடிமையாக்கவே முடியாது. நம்மளை யாராலையும் அடிமையாக்க முடியாது, எதாலையும் அடிமையாக்க முடியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.